பானங்கள் அழித்தன. இப்போது நீ பார், அழியாத என்னுடைய பேருருவை காட்டுகிறேன் என்று கூறிய பெருமான் விஸ்வரூபம் கொண்டு அவன் முன்பு நின்றார். விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்து நின்ற சிவபாலனுடைய பேருருவை கண்டான் சூரபத்மன். எம்பெருமானுடைய திருமேனியின் உள்ளங்கால்களில் பர்வதங்கள் காணப்பட்டன. பாதங்களின் நுனியில் சாகரங்கள் அலைமோதி கொண்டிருந்தன. கால் விரல்களில் இடியும் நட்சத்திரங்களும் தெரிந்தன. ஆடு சதைகளில் வருணன், குபேரன், நிருதி மற்றும் அரக்கர் இருந்தார்கள். முனிவர்களையும் சிந்தாமணி முதலிய அற்புத மணிகளையும் கணைக்கால்களில் பார்த்தான். வித்யாதரர்கள் முழந்தாளிலும் இரு தொடைகளில் இந்திரனும் ஜெயந்தனும் இருந்தார்கள். யமன், காலன் முதலானோர் தொடையின் மூலத்தில் இருந்தனர். அறையிலே அசுரர்கள் காணப்பட்டார்கள். விழாப்புறங்களில் தேவர்களும் மூலாதாரத்திலே நாகர்களும் இருந்தார்கள். நாபியிலே சகல ஜீவ